ஆ கரெக்ட். அப்படி செய். ஏங்க இங்க நல்லதும் போயிடுவானே யாருங்க? டேய் பெரிய தம்பி பேல் வேண்டாம். அது நான் தான். அது நீங்க தானா? நான் உங்களை பக்கத்துல வந்தேன். என்ன விஷயம்? உங்க உடற்பயிற்சி நிலையத்துல நான் மெம்பர் ஆகணும். குறிக்கோள் இல்லாதவங்களை நான் மெம்பரா சேர்க்கறது. நானும் குறிக்கோளோட தான் வந்திருக்கேன். என்ன குறிக்கோள்? என்ன பார்த்து எங்க அத்தை பொண்ணு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டா. அவ சொன்னதுல என்னடா தப்பு? இந்த உருளைக்கிழங்க நீங்க தாங்க உருப்படியா கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதோ போட்டோ பாத்தீங்களா? ஆமா. அது மாதிரியே நானும் ஆகணும். அது யார் தெரியுதா? தெரியலங்களே. அது நான் தான்டா. போட்டோவுக்கு உங்க மூஞ்சிக்கு வித்தியாசம் இருக்குங்களே. இதெல்லாம் வெளிநாடுகள் எடுத்துடா. வெளிநாடுனா எந்தெந்த நாடு? கோயம்புத்தூர், சிங்கநல்லூர், பல்லடம், வெள்ளகோயில், இப்படி பலதரப்பட்ட நாடுகள் எடுத்துட. இந்த சிங்கநல்லூர் எந்த நாடு பக்கத்துல இருக்கு? லண்டனுக்கு வடவர்த்தலையில் இருக்கு. அந்த ஆளு மாதிரி ஆகணுங்க. அது நான் தாங்கிற மறுபடியும் அந்த ஆளுங்கிற என்னடா அர்த்தம் இது? சரி நீங்களாவே இருந்துட்டு போங்க. அந்த ஆளு இருக்கிற மாதிரியாவே எனக்கு உடம்பெல்லாம் கட்டி கட்டியா ஆகணுங்க. அப்படி கட்டி கட்டியா வந்தா அது குஷ்டமடா. நீ எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு இப்படி கொண்டு வரணும்டா. எக்ஸசைஸ் பண்ணா 6 மாசத்துல இப்படி இருந்திருக்கலாம். டேய் இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா. டேய் ராமசாமி, இந்த குச்சிய 6 மாசமா தூக்கணும்னு முயற்சி பண்றேங்க. இதுக்கு மேல என்னால தூக்க முடியலைங்க. இவ்வளவு பெரிய குச்சி நீ ஏடா தூக்கிட்டு வர்ற? உன்னாலதான் முடியாத. முதல்ல அதை கீழே போடுற. இவன் யார் தெரியுமா? தெரியலங்களே. இவன் பேர் ராமசாமி. 6 மாசத்துக்கு முன்னால வயசாகி போய் இப்படி வந்த ராமசாமி இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படி இருக்காரு? டேய் ராமசாமி, 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி வந்தவன் 6 மாசத்துக்கு பிறகு எப்படி ஆயிட்டான் பாத்தியா? ஏங்க 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி வந்தவர 6 மாசத்துக்கு பின்னாடி இப்படி ஆயிட்டாரு? ஆமாண்டா. இப்படி வயசாய் போய் வந்த இந்த ராமசாமி 6 மாசத்துக்கு பிறகு இப்படி தளன்னு கட்டிடம் காளை ஆயிட்டான்டா. கட்டிடம் காளை ஆயிட்டான். நான் கட்டிடம் காளை ஆகட்டாலும் பரவாயில்லை, ஒரு கண்ணு குட்டியாவது ஆக்குங்க. பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்? 450 ரூபா வச்சிருக்கேங்க. எருமை மாடுவாங்க. நீ இருக்கிற போது எருமை எதுக்குடா? இவ்வளவு பெரிய தொகை உன் கையில் இருக்கக்கூடாது, என் கிட்ட தான் இருக்கணும். இந்த உடற்பயிற்சி நிலையத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடோட நீ ஒழுங்கா நடந்துக்கணும். என்ன சொன்னீங்க? ஒழுங்கா நடந்துக்கணும். என்ன பார்த்தா ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொன்னீங்க? என்ன பார்த்தா ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொன்னீங்க? ஆமாண்டா. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. ஒரே வார்த்தையில என்ன டயர்ட் ஆகிட்டேடா. டேய் ராமசாமி, இவனை கூட்டிக்கிட்டு போய் உடம்பு பூரா கட்டி கட்டியா வர்ற மாதிரி பண்ணுங்கடா. போடா. போயிட்டேன். பணத்தார எடுத்தது நான் தான் எடுத்தேன். நீதானா? 6 மாசத்துக்கு பிறகு உடம்பெல்லாம் கட்டி கட்டியா வரணுமா? இப்பவே வர வைக்கிறேன்டா. இப்பவே வர வைக்கிறேன்.